வந்து பேக் நெக் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் நெக் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ லைனிங் கிளாத்தை எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். லைனிங் கிளாத்தில் என்றைக்குமே நீங்கள் வந்து நெக்கை கட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து இந்த ட்ரெஸ்ஸுடைய வெளிப்பக்கம் இதுதான் உள்பக்கம். உள்பக்கம் அங்கிட்டு இருக்கணும், வெளிப்பக்கம் எங்கே இருக்கணும், அது மேலே லைனிங்கை வச்சு இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வந்துருங்க. இதுதான் ட்ரெஸ்ஸினுடைய வெளியில் தெரிகிற பக்கம். அது மேலே தான் நம்ம லைனிங்கை இங்கே இந்த இடத்துல வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை இப்படி திருப்பிக்கணும். இதுதான் ட்ரெஸ்ஸினோட உள்ளே போகிற உள்பக்கம். இப்போ இந்த சைடில் நெக் லைனை டிசைனை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு தான் ஸ்டிச்சஸ் போடணும். நான் ஆல்ரெடி வீடியோவோட மெஷர்மெண்ட்டில் சொன்ன மாதிரி 1/2 inch ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிட்டு இப்போ இது மேலே இப்போ நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வந்துடலாம். வாங்க. நம்ம இந்த நெக்லைனை சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல நான் உங்களை எதுக்கு ஸ்டிச்சஸ் போட சொன்னேன் அப்படின்னா வந்து இந்த கிளாத்தை நீங்கள் தைக்கும்போது, இந்த நெக்லைனை தைக்கும்போது அது விலகாமல் இருக்கணும் அப்படின்றதாக. இப்படி ஸ்டிச்சஸ் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த நெக்கை ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து இந்த லைனிங்கை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணதுக்கு பிறகு இப்போ நெக் லைன் வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நெக்கை திருப்பி அடிக்கும்போது சுருக்கடிக்காமல் அப்போ தான் நெக் வந்து யூனிஃபார்மாக உங்களுக்கு வரும். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சஸ் இருக்குது தெரியுமா, இதுக்கு கொஞ்சம் முன்னாடியே இந்த கட் பண்ணதை நீங்கள் நிறுத்திடணும். ஸ்டிச்சஸை தாண்டி கட் பண்ணிடக்கூடாது, அப்புறம் நெக் கட் ஆகிடும். இதே மாதிரி சுற்றி எல்லா இடங்கள்லையும் நீங்கள் கட் பண்ணிக்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல நீங்கள் போட்ட இந்த ஸ்டிச்சஸையும் பிரித்து எடுத்துக்கங்க. இப்போது இந்த இடத்துல போட்ட ஜாயிண்ட் ஸ்டிச்சஸ் பிரித்ததுக்கப்புறமா இப்படி நீங்கள் திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பி எடுத்துட்டீங்க அப்படின்னால இந்த மாதிரி உங்களுக்கு நெக் வந்துடும். இப்போது இந்த கார்னர் ஏரியாலெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா நெக் வந்து ஃபினிஷ் ஆகிடும். அவ்வளோதான். ஸ்டிச்சஸ் போட்டு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஜாயின் பண்ண இடத்த டைட்டாக அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க. ஸோ தட் லைனிங் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உள்ளே போயிடும். இப்போது வச்சு ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதான். சிம்பிள் அண்ட் ஈஸியாக பேக் நெக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லைனிங் போட்டு இந்த ப்ரொசீஜரில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம்.